வணக்கம் நண்பர்களே. பிஎஸ்சிஎல் நிறுவனத்தில் முதலீடு செஞ்சு நம்ம பணத்தை வாங்குறதுக்காக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாய முன்னேற்ற கழகத்தோட பிஎஸ்சிஎல் நல சங்கம் இணைந்து பல்வேறு கட்டங்களான போராட்டங்கள், கலந்தாய்வு கூட்டங்கள் அப்படின்னு நடத்தி பல்வேறு கட்டங்களை கடந்து வந்துட்டு இருக்கோம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம், அதாவது 25/2/2024 அன்னைக்கு வந்து நாமக்கல் மாவட்ட எல்லை முடிவு, திருச்சி மாவட்ட எல்லை ஆரம்பம் அந்த பகுதியில் அரவிந்தன் நர்சிங் காலேஜ் பக்கத்தில் வந்து மிகப்பெரிய பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்கள் மற்றும் விவசாய முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து ஒரு மிகப்பெரிய மாநிலம் தழுவிய மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டில் பல்வேறு முக்கியமான வந்து முடிவுகள் எல்லாமே எடுக்கப்படும். அது குறித்து அடுத்த கட்டமான வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த வகையில் புது முயற்சியாக பார்த்தீங்கன்னாக்கா 3/2/2024 அன்னைக்கு சேலம் ஜங்ஷன் அருகே நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி அவர்கள் கலந்துட்டார். அவரை சந்திக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் மற்றும் பிஎஸ்சிஎல் சங்க செயலாளர், விவசாய முன்னேற்ற மாநில விவசாய அணி செயலாளர் எஸ் ரவிச்சந்திரன், சிப்காட் எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராம்குமார், திப்பம்பட்டி திரு மாதேஷ் அவர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த பிஎஸ்சிஎல் விஷயத்தை வந்து அகில இந்திய அளவில் வந்து கொண்டு போகிறதுக்காக நீங்கள் உதவி பண்ணணும். ஏன்னா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் இது குறித்து பாராளுமன்றத்திலையும் பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சந்தித்து இது குறித்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை மனுவும் கொடுத்துருந்தாங்க. அந்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட திரு அன்புமணி ராமதாஸ், உங்களுடைய உறுதியான இந்த விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோம். ஏன்னாக்கா இந்த கோரிக்கை மனுவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கோடி மக்கள், தமிழக மக்கள் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி இழந்திருக்காங்கன்ட்டு நீங்கள் வந்து இந்த அறிக்கை மனுவில் கொடுத்துருக்கீங்க. அதை வந்து முன்னெடுத்து சென்று இந்த விஷயத்தை துரிதமாக என்னால் செயல்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வாக்குறுதியும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மனுவை, அதாவது 3/2/2024 நேற்று பெற்றுக்கொண்ட நிலையில் இன்று 4/2/2024 இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகநூல் பக்கத்தில் இது சம்பந்தமாக ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 கோடி நடைபெற்றிருக்க இந்த மோசடி திட்டத்தில் இன்றளவில் 8 வருடங்கள் கடந்து விட்ட நிலையில் மக்களுக்கான நீதி கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த குறித்து வந்து மாநில மத்திய அரசும் மற்றும் இதில் அமைக்கப்பட்டிருக்கிற கமிட்டியும் துரிதமான முடிவை எடுத்து அவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை உறுதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி முகநூல் பக்கத்தில் ஒரு செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று காலை, அதாவது 4/2/2024 இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 60,000 கோடி அளவுக்கு இந்த முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்டு மக்களை வந்து இன்றளவில் பணத்தை பெற முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தில் மாநில, மத்திய மற்றும் பிஎஸ்சிஎல் விஷயத்தில் அமைக்கப்பட்ட கமிட்டியும் துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வந்து பணத்தை மிக விரைவாக கொடுக்கணும். இதில் முக்கியமாக வந்து தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது 1 கோடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய 10,000 கோடியை உடனடியாக மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தில் இந்த மாதிரி பல்வேறு கட்சிகள் வந்து நமக்கான ஒருங்கிணைப்பை செஞ்சு நமக்கான துரிதமான பணம் கிடைக்கிறதுக்கான வேலைகளை வந்து இது எடுத்தாலும் நம்ம வந்து அதில் உறுதியாக இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி சரியான முடிவுகளை எடுக்கணும். 2019 கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் மூலமாக நம்ம வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டோம். ஆனால் இன்றளவில் கிட்டத்தட்ட 19,000 வரைக்கும் தான் பணம் கொடுத்துருக்காங்க. இதிலும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அப்ளை பண்ணிவிட்டு இன்றளவில் 20 லட்சம் பேருக்கு தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மிக மிக துரிதமாக பண்ணோம்னா நம்ம சைட்லேருந்து எதிர்ப்பு எழுந்தால் மட்டும்தான் வேலை வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம சேனலில் பதிவாகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அமைப்பு மூலமாக வந்து கமிட்டிக்கு வந்து நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன்னா கமிட்டின்றது அமைக்கப்பட்டவே பல்வேறு கட்டங்களாக, ஏன்னா 1/4 நூற்றாண்டு கூட கடந்து விட்ட கமிட்டிகள்லாம் இருக்குது. அதனால் நமக்கான பணத்தை வந்து வாங்கணுமானாக்கா விரைவாக வந்து இந்த மாதிரியான ஒரு சில எதிர்ப்பு போராட்டங்கள், மாநாடு, கலந்தாய்வு கூட்டம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது அவசியம் நீங்கள் கலந்துக்கணும். அதனால் வருகின்ற 25/2/2024 அன்று நாமக்கல் மாவட்ட எல்லை முடிவு, திருச்சி எல்லை மாவட்ட ஆரம்பத்தில் நடைபெற இருக்கக்கூடிய, அதாவது அரவிந்தன் நர்சிங் காலேஜ் பக்கத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில், அதாவது பிஎஸ்சிஎல் நலச்சங்கம் மற்றும் விவசாய முன்னேற்ற கழகம் இணைந்து நடத்தக்கூடிய மாநில முதல் மாநாடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்வுக்கு உங்களுடைய ஆதரவு முக்கியம். அந்த ஆதரவு இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நமக்கான பணம் விரைவாக கிடைக்கிறதுக்கான வழிவகை கிடைக்கும். அதனால் தவறாமல் எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் தயவுசெய்து அந்த மாநாட்டில் கலந்து உங்களுடைய பங்களிப்பு கொடுங்க. அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களாக விவசாய முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சில முயற்சிகளை எடுத்துகிட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி நமக்காக சென்னை அலுவலகத்தில் போராடினாங்க. அது இல்லாமல் லோதா கமிட்டியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்தாங்க.
கமிட்டியும் செஞ்சுட்டு நமக்கான கோரிக்கைகளையும் ஒரு மனுவாக கொடுத்துட்டு வந்திருக்கோம். இன்றளவில் அடுத்த கட்டத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் நடைபெற இருக்கிற இந்த மாநாட்டில் உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய ஒற்றுமையை தெரியப்படுத்தி கமிட்டியினுடைய வேலைகள் துரிதப்படுத்த முடியும். அடுத்தடுத்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்த முடியும். அதனால் மறக்காமல் தவறாமல் கண்டிப்பாக இந்த மாநாட்டில் கலந்துக்குங்க. இந்த நியூஸ் குறித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சன் நியூஸ்லையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 மணி அளவில் காலை 11 மணி அளவில் இந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 60,000 கோடி மோசடி செய்யப்பட்ட பணத்தில் கிட்டத்தட்ட 10,000 கோடி தமிழர்களுக்கு சேர வேண்டிய பணம் இருக்குது. இதை உடனடியாக மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆக மக்களே, இதுதான் விஷயம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். பொறுமையாக நீங்கள் யோசனை பண்ணி இந்த விஷயத்தை எப்படி நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்றத ஒரு சில கருத்துக்களை வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.